வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்சில் ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஜிஎஸ்சில் எது முக்கியமான டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து பேலன்ஸ் 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் இப்போ வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 சப்ஜெக்டில் எது இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியமாக ரொம்ப நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக் மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். மற்றபடி நீங்கள் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அழகு 4ல் பார்த்தீங்கன்னா ஆட்சியல், அதாவது பாலிட்டியில் வந்து 15 கொஸ்டின் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபுல் சிலபஸ் படிக்கணும். ஏன்னா பாலிட்டியிலேருந்து மட்டும் உங்களுக்கு 15 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ பாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிறது ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதிக கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுலேயும் முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு தொகுத்து ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதை பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு டு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு 6th புக்கு, 7th புக்கு, 10th 12th புக்கில் கவர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றியம் அல்லது மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை. ஸோ இந்த டாபிக் வந்து 8th 12th புக்கில் உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து ஒன்றிய நிர்வாகம் அண்டு நாடாளுமன்றம், அதுக்கடுத்து மாநில நிர்வாகம் அண்டு சட்டமன்றம். ஸோ இது ரெண்டும் முக்கியம். இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வியாவது கேட்டுருவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு மற்றும் பஞ்சாயத்து ராஜ், இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதிலேருந்து கேள்விகள் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மை மற்றும் மத்திய மாநில உறவுகள். ஸோ இந்த டாப்பிக்கு 12th புக்கில் உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து தேர்தல். ஸோ 2026 உங்களுக்கு தேர்தல் வரும் இல்லையா? ஸோ மேபி தேர்தல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து இப்போ கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தேர்தல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. 9th 11th வந்து உங்களுக்கு இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது யூனிட் 9. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 20 கேள்விகள் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அதில் எது முக்கியமோ அந்தந்த டாபிக் தான் நான் எழுதியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 5ஆண்டு திட்ட மாதிரிகள் அண்டு திட்டக்குழு அண்ட் நிதி ஆயோக். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அழகு 4, அழகு 5, அழகு 6க்கு எழுதியிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.